வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். பக்தி யுகம் சேனல் மூலியமா உங்களை சந்திக்கல மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு சீஃப் கெஸ்டா யார் வந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் ஆஸ்ட்ரோ அருஞ்சி அவர்கள் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். சூப்பர்ங்க. நல்லா இருக்குங்க. சூப்பர்ங்க. அந்த கடந்த சீரீஸ் பார்த்துட்டு இருந்தோம். அந்த வகையில் என்னன்னா இந்த 2025 வரக்கூடிய 3 பயிற்சிகள், ராகு கேது, குரு பயிற்சி, சனி பயிற்சி. ஓகே. ஸோ இந்த 3 பயிற்சி வந்து பொதுவாக இந்த ராசிக்கு என்னென்ன பலன்கள் தரன்னு பார்த்துட்டு இருந்தோம். அந்த பரிசையில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய ராசி கன்னி ராசி. கன்னி ராசிக்கு இந்த 3 பயிற்சிகள் பலனை பத்தி சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாங்க. இந்த கன்னி ராசி அதாவது காலபுருஷ தத்துவம் பிரகாரம் 6ஆம் இடத்தை என்கிற அந்த கன்னியோட வீட்டோட அதிபதியாக புதன் வருகிறார். ஸோ கன்னி ராசிக்கு வந்து 2025 எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது 2025 ஒரு சிறப்பு என்னன்னா, நம்ம முதலே பார்த்த மாதிரி இந்த மார்ச் கடைசியிலேருந்து ஏப்ரல் மே இந்த 45 நாட்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா 3 மிகப்பெரிய ஆண்டு கிரக பயிற்சி நடக்குது. குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி, சனி பயிற்சி நடக்குது. ஸோ இதை வந்து எப்படி நம்ம பார்க்கலாம், பலாபலன் ரீதியாக நம்ம ஒரு பேட்டர்னாக பார்க்கணும் அப்படின்னா, முதல் 4 மாதம் ஒரு ட்ரெண்டாகவும், மே மாதம் 2025 டிசம்பர் மாதம் வரைக்கும் இன்னொரு விதமான ஒரு பேட்டர்னாகவும் நம்ம பிரித்து பார்க்குறது வந்து இன்னும் கொஞ்சம் நேயர்களுக்கு வந்து ஓரளவு கிளாரிட்டி கொடுக்கும். சரி, இப்போ கன்னி ராசியில் இப்போ எப்படி போயிட்டு இருக்காரு கடந்த 2024 ஏப்ரல் மாதத்துலேருந்து இப்போ டிசம்பர் 2024 வரைக்கும் இந்த 25 ஸ்டார்ட் ஆகாததுக்கு முன்னாடி எப்படி ஒரு கிரக நிலைகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குருங்கிறவர் 9ஆம் இடத்துலயே பாக்கியஸ்தானத்திலே இருந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். அதே சமயத்தில் ராகு 7ஆம் இடத்திலும் கேது ராசிக்குள்ளேயும் இருக்கிறார். கடந்த 1.5 வருஷமாகவே அப்படிதான் இருக்கார். இன்னும் 2-3 ஒரு 5-6 மாசத்துல நான் சொன்ன அந்த ஏப்ரல் 2025 மாறப்போகிறது. அதுக்கப்புறம் சனி மட்டும்தான் நல்ல ஒரு பொசிஷன்ல இருந்து கன்னிராசிக்காரனுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்துட்டு இருந்தார். 6ஆம் இடத்துல ருணச்சத்ரு பாவம்ங்கிற தேவையில்லாத சில விஷயங்கள், கடன்கள், வம்பு வழக்குகள், பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டு இது வரைக்கும் நம்ம அதை சந்திக்க வேண்டாங்கிற மாதிரி கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணி வச்சுட்டு ஜாதகரை வந்து கொஞ்சம் வைத்திருந்தார். கன்னிராசிக்காரர்களை கொஞ்சம் வைத்திருந்தார். பட் இருந்தாலும் ராகு கேதுகள் ராசியோட சம்மந்தப்பட்டுருச்சு பாருங்க. எப்போ ராகு கேதுகள் வந்து ராசியோட சம்மந்தப்படும் பொழுது உங்களோட எண்ணங்கள் வந்து அவ்வளவு தீர்க்கமா இருக்க முடியாது. சில கன்ஃபியூஷன்ஸ், சில கேள்விகளுக்கெல்லாம் விடை இல்லாம தான் இருக்கும். ஏன்னா ராகு கேதுங்கிற கிரகமே பார்த்தீங்கன்னா ஒரு கார்மிக் பிளானட், ஒரு பாவ கிரகம். அது குறிப்பா 7ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற உங்களோட நண்பர் ஸ்தானம். ஆணா இருந்தா பெண், பெண்ணா இருந்தா ஆண், அந்த கணவனா இருந்தா மனைவி, மனைவியா இருந்தா கணவன்கிற குறிக்கக்கூடிய 7ஆம் பாவம். பங்குதாரர்கள், பிசினஸ்ல நீங்க அன்றாட உறவாடி நீங்க ஜெயிக்கக்கூடிய, உங்களோட வாழ்வாதாரத்துக்காக யாரோட நீங்க பழகுறீங்களோ, டெய்லி நீங்க சந்திக்கிறீங்களோ, அவங்க எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு இடம் தான் 7ஆம் இடம். அந்த 7ஆம் இடத்துல ராகுங்கிற ஒரு அந்நிய கிரகம் வந்து இருக்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு குதர்க்கமான ஒரு விஷயம்தான். எல்லாமே கொஞ்சம் திருப்தியா இருக்காது. பர்டிகுலர்லி கொலீக்ஸு, கஸ்டமர்ஸு, ஃப்ரெண்ட்ஸு, நீங்கள் அன்றாடம் மீட் பண்ணக்கூடிய உங்களுடைய உற்றார் உறவினர்கள், மெயினாக உங்களுடைய ஸ்பவுஸ், இதெல்லாமே வந்து கொஞ்சம் சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் கான்ஃப்ளிக்ட் அப்பப்போ ஆயிட்டு தான் இருக்குது. எண்ணோட்டத்தை அவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அப்புறம் என்னுடைய ராசி, என்னுடைய மனசை குறிக்கக்கூடிய சந்திரனுக்குள்ளேயே கேது இருக்காது. எப்பவுமே இந்த ராகு கேதுக்கு சந்திரனுக்கு படவே கூடாது. ஒளி கிரகமாகிய சூரியன், ஒளி கிரகமாகிய சந்திரனோட இருள் கிரகமாகிய ராகு கேதுகள் சம்மந்தப்படக்கூடாது. சம்மந்தப்பட்டா அது கொஞ்சம் அஃப்ளிக்ட் ஆகும். ஸோ சந்திரனுங்கிற மனோகாரனையும் வந்து கேது அஃபெக்ட் ஆகிறதுனால நீங்க எடுக்கக்கூடிய டெசிஷன் எல்லாமே தீர்க்கமா எடுக்கிறீங்க, முழுசா ஆராய்ந்துதான் எடுக்கிறீங்க அப்படிங்கிறது சொல்ல முடியாது. அன்னன்னைக்கு சுச்சுவேஷனுக்கு டக்குன்னு எடுத்து தப்பிக்கிறதுக்கு தான் நீங்க எடுக்கிறீங்களோடைய ஒரு நீடித்து ஒரு பெரிய பிளான் போட்டு நீங்க எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கீங்கிறது சொல்ல முடியாது. ஸோ அந்த அமைப்பு தான் வந்து 2025 ஏப்ரலுக்கு அப்புறம் உங்களுடைய ராகு கேது உங்க ராசி விட்டு விலகுது. அது ஒரு அருமையான விஷயம். உங்க எண்ணங்கள்ல கொஞ்சம் தீர்க்கம் வரும், கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். தீர்க்கமா யோசனை பண்ணி அதுல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, ஒரு விஷயத்த ஆரம்பிக்க முன்னாடி என்னென்ன தடைகள் அதுல வரலான்னு தெரிந்து செய்யக்கூடிய ஒரு மன அமைதியும் மன பக்குவத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக 2025 ஏப்ரல் மாதம் வரக்கூடிய ராகு கேதுகள் கொடுக்குது. ஸோ 6ஆம் இடத்துக்கு வந்து கொஞ்சம் கடன் அது மாதிரி பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி ஜாதகரை வந்து கொஞ்சம் உத்வேகத்தோட இந்த லாஸ்ட் 1 இயரா கொஞ்சம் சில விஷயங்கள் பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ண முடியாமல் இருந்த மாணவர்களாக இருந்தாலும் சரி, தொழிலதிபர்களாக இருந்தாலும் சரி, அல்லது வேலையில் இருக்கக்கூடிய உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி, அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு போகக்கூடிய ஒரு தீர்க்கமான முடிவு, ஒரு ஜம்ப் எடுக்கக்கூடிய அமைப்பு வந்து ஏப்ரல் 2025 கடைசி அந்த 8 மாசம் வந்து ஒரு அருமையான பலன்கள் நம்ம எதிர்பார்க்கலாம். சூப்பருங்க. அதுல வந்து குரு பயிற்சி
பயிர் இருக்காரு. ஸோ அவர் குரு பகவான் என்னென்ன பலன்கள் தரப்போறாரு? குரு பாத்தீங்கன்னா என்னதான் பாக்கியஸ்தானத்துல இருந்து ராசியை பார்த்தாலும் பண விஷயத்துல ஒன்றும் பெரிய பிரயோஜனப்படலை. ஏன்னா அவர் வந்து 3ஆம் வீட்டை பார்க்கிறார், 5ஆம் வீட்டை பார்க்கிறார், அதே சமயத்துல ராசியை பார்க்கிறார். கொஞ்சம் உத்வேகத்தையும் முயற்சியையும் கொடுத்து ஒரு புத்துணர்ச்சி கொடுத்து உங்களை நடுபட்டு இருந்தாரோடைய அதுக்கு வேணுங்கிற ரிசல்ட் வந்துருச்சாங்கிறது இல்லை. அப்பதான் பாத்தீங்கன்னா கரெக்டா மே 2025 10ஆம் இடத்துக்கு போய் 5ஆம் பார்வையாக தனஸ்தானத்தை பார்க்கிறார். துலாம் ராசியை பார்த்து தனம் வரவை கொடுக்கக்கூடிய, தொழில் மூலமாக வரவை கொடுக்கக்கூடிய விஷயத்தை பார்க்கிறார். 4ஆம் இடம் சொல்லப்படுகிற அதோட ஓன் வீடாகிய தனுசை பார்க்கிறார். ஸோ வீடு மூலமாக, இடம் மூலமாக, சில மூவபிள் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ் மூலமாக சில ஆதாயங்கள் பற்றி கொஞ்சம் கேஷ் ஃப்ளோ இம்ப்ரூவ் ஆகும். இந்த 2ஆம் வீடு, 4ஆம் வீடு, 6ஆம் இடம்ங்கிறது ஒரு சுப கடன். ஒரு கடன் கிடைச்சது, ஒரு கூட்டு முயற்சி, எனக்கு ஒரு அமௌண்ட் வந்தது, வர வேண்டிய எதிர்பார்க்காத ஒரு அமௌண்ட் எனக்கு வந்ததுங்கிற மாதிரி விஷயத்தை கொடுக்கக்கூடிய அம்சம் வந்து உங்களுக்கு ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் வருது. ஸோ கேஷ் ஃப்ளோ வந்து கன்னிராசிக்காரர்களுக்கு, வியாபாரத்தில் இருக்கிறவங்க, வேலையில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் வரக்கூடிய அமைப்புகளும், அது மூலமா சில வசதி வாய்ப்புகளையும் உங்களுடைய பிசினஸ் விஷயத்தை வந்து அபிவிருத்தி பண்ணிக்கக்கூடிய அமைப்புகள் வந்து குரு பயிற்சி கண்டிப்பாக குடிக்கிறது. குரு வந்து இந்த 9ஆம் பறவையா 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால கடன்கள் அதான் சொல்றேன் பாருங்க, கடன் வரும். ஆனா அந்த கடன் வந்து சுப கடனா இருக்கக்கூடிய வாய்ப்பு தான் அதிகம். ப்ரொவைடட் யுவர் தசா புக்திகள்லாம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் பத்துச்சு. ஏன்னா கடன் வந்து இல்லாம இந்த காலத்துல வாழ முடியாது. புரியுதுங்களா? ஒரு வீடு வேணாலும் கடன், கார் வேணாலும் கடன், எல்லாமே பண்ணலாம். பட் அந்த கடனை வந்து அடைக்க முடியுமான்னு பார்க்கணும். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா சில டைம் கடன் வாங்குறது ரொம்ப ப்ராஃபிட்டபிளாகவும் இருக்கும் நிறைய பேத்துக்கு. இப்போ நீங்கள் ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு ஒரு கார் வாங்குறீங்கன்னா 10 லட்ச ரூபா போட்டு முடக்கி வாங்குறது வந்து யாருமே ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க. ஒரு ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட்டே ரெக்கமெண்ட் பண்ண மாட்டார். ஏன்னா நீங்கள் ஒரு 3 லட்ச ரூபாய்க்கு போட்டு கார் வாங்கிட்டு டியூ ஒரு 20,000 ரூபா கட்டினீங்கன்னா அந்த 4 வருஷம் நீங்கள் அந்த டியூ கட்டுறக்குள்ளேயே காரோட ரேட் அதிகமாயிரும். அதுக்குள்ளே நீங்கள் காரை ஓட்டிக்கலாம், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா 8%, 10%லாம் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷனோட பெருசாக, இன்ஃப்ளேஷனே பார்த்தீங்கன்னா 8% இருக்கு. ஸோ இப்போ எல்லாரும் அதனால தான் பார்த்தீங்கன்னா 3 வருஷம் 4 வருஷங்கிறப்ப டிப்ரிஷியேட் ஆகிற டைமில் வித்துட்டு இன்னொரு கார் வாங்கிக்கிறாங்க. அது மாதிரி ஒரு கல்ச்சர் வந்துருச்சு. ஸோ அது அந்த அளவுக்கு உங்களுக்கு வருமானம் இருக்கு சார், எனக்கு மாதம் 50,000, 1 லட்சம் ஏதோ வந்துட்டு இருக்குங்கிற பட்சத்தில் இது ஒரு தப்பான ஒரு டிசிஷனே கிடையாது. ஆனால் வருமானமும் போய் நின்றுச்சு, எனக்கு டோட்டலாகவே நான் ஸ்டக் ஆகிட்டேங்கிறப்ப தான் உங்களுக்கு வந்து அது நீங்கள் பயப்படுற மாதிரி அந்த குருவின் பார்வை 6ஆம் இடத்துக்கு பார்த்து அது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை கொடுக்கும். அது வந்து ராகு அங்கிருந்து குருவின் பார்வை பெறனால ராகுவே வந்து ஒரு சுப கிரகமாக மாறி அது ஒரு நல்ல பலனை தான் கொடுக்குமே ஒழிய இது ஒரு பெரிய இக்கட்டான ஒரு சூழ்நிலை கொடுக்காது. சூப்பர் ஐயா. அடுத்து பாத்தீங்கன்னா சனி. கண்டிப்பா சனி வந்து 7ஆம் இடத்துக்கு வர்றது பாத்தீங்கன்னா கண்டக சனின்னு சொல்றோம். 7ஆம் இடம்ங்கிறது நான் சொன்ன உங்க நண்பர்கள் அது மாதிரி விஷயத்துல இருந்து ராகு விலகி ராசியிலிருந்தும் 7ஆம் இடத்துல இருந்து ராகு கேது விலகிறார். ஆனா சனி வருகிறார். ஸோ அது வந்து சனி வர்றது வேற, ராகு கேதுகள் வர்றது வேற. சனி வர்றது பார்த்தீங்கன்னா ராசியவே 7ஆம் பார்வையாக சனி பார்க்கும் பொழுது அதிகமாக உழைக்க முடியும், முளைக்க வேண்டியது இருக்கும். கொஞ்சம் இது வரைக்கும் உழைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் வருமானத்தை பெருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லாமல் 2024 ஏன் மார்ச் 2025 வரைக்கும் இருந்த கன்னிராசிக்காரர்களுக்கு சனி பார்க்கும் பொழுது, ராசியை பார்க்கும் பொழுது கடுமையாக உழைக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். அந்த அளவுக்கு வருமானமும் வரும் நம்ம பார்த்தோம் குருவோட பார்வையினால. ஸோ அந்த வருமானத்தை தக்க வைக்கிறக்கும், அந்த வருமானத்தை இன்க்ரீஸ் ஆகிறக்கும், வாழ்க்கையில குரோ ஆகிறக்கும், மாணவர்களாக இருந்தாலும் சரி, மற்ற துறையில இருக்கக்கூடிய வயது வித்தியாசம் இல்லாத எல்லா கன்னிராசிக்காரர்களும் அவங்கவுங்க விஷயத்துல அதிகமான விஷயத்தை போவதற்கு உழைக்கக்கூடிய நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். இப்போ எனக்கே ஒரு நீங்க எனக்கு கூப்பிடுறீங்க சார், ஒரு 5 எபிசோட் பண்ணலாம் வாங்க, எனக்கு கூப்பிட்டாதான் எனக்கு ஒரு வேலை, இதை வீடியோ எடுக்கிற வேலை. எனக்கு கூப்பிடவே இல்லை, நான் என்ன பண்ணுவேன்? வீட்டில் தூங்கிட்டு தான் இருப்பேன், வேற வேலை இல்லைன்னா. ஸோ மாதிரி வேலைன்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும் இல்லையா? அது மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் வந்து சனியின் பார்வையோடைய, அது கெடுக்கிற பார்வை கிடையாது. 6ஆம் இடத்த சனி வந்து உங்களுக்கு குளிர்காய வச்சுட்டு இருந்தது. அப்படியே சொகுசா வாழ்ந்துக்கிட்டு நமக்கு ஒன்று யாரும் கூப்பிடல, நமக்கு இவ்வளோ அப்பாயின்மெண்ட் இருக்கு, போதும், நான் இதுக்கு மேலே நான் பண்ண மாட்டேன், எனக்கு இவ்வளோதான் வேலை, எனக்கு கொஞ்சம் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வேணும், எனக்கு உடம்பு முடியல, இதுக்கு மேலே பண்ணால் டயர்ட் ஆயிடுது, குழந்தையோட பார்க்கும் அப்படின்னு எதையோ ஒன்று காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு நீங்கள் ப்ரொசீட் பண்ணாமல் இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு தான் 6ஆம் வீட்டு இது. ஏன்னா பெரிய நெருக்கடி இருக்காது உங்களுக்கு. ஆனால் இந்த குரு பயிற்சி 2ஆம் இடத்துல வந்து 4ஆம் பார்வையை பார்த்து 2ஆம் பார்வையை பார்த்து 2ஆம் இடத்தையும் 4ஆம் இடத்தையும் 6ஆம் இடத்தையும் அதோட பார்வையில பார்த்து உங்களை கடனையும் கொடுத்துட்றாரு, அதுக்கு வேணுங்கிற இன்கமையும் கொடுக்கறதுக்கு உங்களை ஓட வைக்கிறாரு, அடுத்த லெவலுக்கு போக வைக்கிறார். உங்களுக்கு கமிட்மெண்ட் இருந்தால் தான் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. கமிட்மெண்ட் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? சும்மா உங்களுடைய இதே குறைச்சிக்கக்கூடிய அமைப்புகள் நிறைய இருக்கு. ஆனா 7 இருக்கிற சனி ஒரு மனைவியோ கணவனோ அவங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனைகள் கொடுக்கும். அது பாத்தீங்கன்னா இப்படி கொடுக்க வச்சு வியாபாரம், தொழில், ரிலேஷன்ஷிப் அது மாதிரி விஷயத்துல கொஞ்சம் முதல் மாதிரி என்னால டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல,
எனக்கு வேலை நிமித்தமா அதிகமாக இருக்குதுங்கிறதுனால கொஞ்சம் அவங்க எதிர்பார்ப்பை என்னால் பூர்த்தி பண்ண முடியல. அவங்க சில சம்டைம்ஸ் வந்து என்னை வந்து கோவிச்சுக்கிறாங்க, கருத்து வேறுபாடு வருகிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கொடுக்க தான் செய்யும். ஏன்னா சனி இருக்கும் வீட்டை வந்து கெடுப்பார். ஆனா அது வந்து ஆரோக்கியமான ஒரு விஷயமே தோடைய, குருவோட வீட்டில தான் வந்து சனி வருகிறாரே ஒழிய, சனி வந்து ஒரு கோரமா நம்ம ஒரு இருக்கா கொடுக்காத ஒரு செவ்வாயோட வீட்டில் நட்பில்லாத பகை நீச்சம்ங்கிற மாதிரி இடத்துல வந்து நம்பவே வந்து பிரச்சனையா இருக்கு சார்ங்கிற அளவுக்கு இல்லை. குளிர்காயிற டைம் முடிஞ்சு எண்ணங்கள் தெளிவாகி ராகு கேதுகள் இப்போ உங்க ராசி விட்டு விலகி உத்வேகப்பட்டு வாழ்க்கையில ஒரு புது கோலை நோக்கி யாரோட பிரஷரும் இல்லாமல் நீங்க உங்களுக்காக உழைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தீர்க்கமான மைண்டுக்காக போகும். சில பங்குதாரர்கள் சில நண்பர்கள்ல சில கருத்து வேறுபாடு வரும். முதல் மாதிரி அவன் வரமாட்டேங்கிறான், முதல் மாதிரி டைம் சொல்ல மாட்டேங்கிறான், ஒரு மாதிரி செல்ஃபிஷா போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி சில கம்ப்ளைண்ட்ஸ் வரலாம். பட் நீங்க உங்களுக்காக வாழ்றதுக்காக நீங்க ஓட அமைச்சிட்டீங்கிறதா உண்மை. ஸோ அதனால இது எந்த விஷயத்தை பார்க்க போனாலும் ராகு கேது விலகுனதும் கண்டக சனி 7ஆம் இடத்துக்கு வந்து உங்களோட ஆக்டிவிட்டிஸ் இம்ப்ரூவ் ஆகுது. லைஃப்ல வந்து நோ மோர் போஸ்ட்போன்மெண்ட், நோ மோர் குளிர் காய்ந்து கொண்டு வாழ்க்கையை வந்து நீங்களே உங்களோட growth நீங்களே காம்ப்ரமைஸ் பண்ணிக்கக்கூடிய விஷயங்கள் போக அடுத்த லெவல் நம்ம போகணும், அடுத்த லெவல் ஆஃப் அவுட் ஆஃப் கம்ஃபர்ட் ஜோன்ல போகணும். கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளியில போனால் தான் நம்ம மேலே போக முடியும். இல்லை போதும் இங்கேயே குளிர் காய்ச்சது போதும், அடுத்த லெவலுக்கு எப்போ போகிறது அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தை பெறக்கூடிய ஒரு சனி பார்வையாகவும், கிளாரிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு ராகு கேது பயிற்சியாகவும், பணமும் அதுக்கு வேணுங்கிற ஒரு ப்ரெஷரும் அதுக்கு வேணுங்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சியாகவும் கன்னிராசிக்காரருக்கு உண்டு. ரொம்ப அருமையா சொல்லுவீங்க. ஏன்னா போன வருஷம் இருந்ததுக்கு இந்த வருஷம் பரவாயில்ல. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி கமிட்மெண்ட் வந்தாதான் அடுத்த ஸ்டெப் போக முடியும். ஆமா, சூப்பரான விஷயம் தான். ஸோ இந்த கன்னிராசி நேயர்களுக்கு நீங்க பண்ணவே கூடாது அப்படின்னு சொன்னா ஒரு 2 விளக்கம் சொல்லுங்க. அதான் இப்ப என்னன்னா கருத்து வேறுபாடுகள் வந்து சில நண்பர்களிடையே சில பங்குதாரர்களிடையே உங்க வியாபாரத்துல கூட்டு தொழில பண்ணும்போது சிலது வரும். அது வந்து இருக்கிறதா, அது வந்து இட்ஸ் ஆல் பார்ட் ஆஃப் த கேம், பார்ட் ஆஃப் த பேக்கேஜுங்கிற மாதிரி எடுத்துக்கணுமே ஒழிய, உங்களுடைய எண்ணத்தை தீர்க்கமாக நீங்க சொல்லி நீங்க தப்பு பண்றீங்க, நான் சொல்றதுதான் கரெக்ட் அப்படிங்கிறது சொல்றதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. நீங்கள் வந்து நம்ம யூனிட்டி இந்த டைவர்சிட்டிங்கிற மாதிரி இது மாதிரி பல எண்ணங்களை கொண்டுதான் நாம் முன்னேற வேண்டுமே ஒழிய நான் நினைச்ச மாதிரியே நீங்களும் நினைக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. அப்படிங்கிறது புரிந்து நடந்துக்க வேண்டும். உங்க கோபத்தையும் உங்க அதிருப்தியையும் அதிகமாக காட்டும் பொழுது உறவு தான் கெடும். அது ஒரு விஷயத்த நீங்க கவனமா இருக்கணும். அதே சமயத்துல உங்களுக்கு வந்து பணம் ஒரு பக்கம் வர மாதிரியே இருக்கும், அதே சமயத்துல செலவுகளும் போயிட்டு இருக்கும், கடனும் படும். ஸோ கடனை வந்து ஒரு அளவுக்கு வச்சுட்டு நமக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் ஆஃப் கடன் நம்ம வச்சுக்கலாம், எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கலாங்கிறதையும் கொஞ்சம் உணர்ந்து அந்த அளவுக்கு நீங்க படிப்படியா நீங்க உயரணும். நம்ம ஒட்டுக்கா நீங்க ஒரு பெரிய இதுல போய் நம்ம ரிஸ்கா மாட்டிக்கூடாது. சூப்பர் ஐயா. என்னன்னா எங்களுக்கு 100 மதிப்பெண்ணுக்கு எவ்வளவு மதிப்பெண் தரீங்க? கண்டிப்பா. அப்போ போன இதுல இருந்து ஆகக்கூடிய இந்த மாதிரி சாதகமான பயிற்சிகள் இருக்கிறனாலையும், இந்த ராகு கேது வந்து 6, 12ங்கிற ஆக்சிஸ்ல போனனாலையும், குரு 10ஆம் இடத்துல வந்தா சில பேர் வந்து காட்டுக்கு போகணும் தப்பா இருக்கும் அப்படின்னு ஏதோ சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து பெருசா எடுத்துக்க வேண்டாம். குரு 10ஆம் இடத்துக்கு போய் அதோட பார்வை பலன் தான் அதிகமாக வேலை செய்யும். ஸோ அதெல்லாம் வைத்து பார்ப்பொழுது 100க்கு ஒரு 70 மதிப்பெண்கள் பிராப்தங்களும் நல்ல ஒரு விசேஷமான பலன்களும் நிறைந்ததாக கன்னிராசிக்காரருக்கு இன்று. சூப்பராக அருமையா சொல்லியிருந்தீங்க. ரொம்ப அருமையா இருந்துச்சு இந்த காணொலி. நிறைய பேருக்கு உதவிகரமா இருக்கும் நம்புறேன். ஏன்னா போன வருஷம் தூங்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த வருஷம் நிறைய வேலைகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நேயர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு காணொலி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம்.